the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன வசனம் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசப்பாவோட வேதத்தில் சொல்லியிருக்கிறதுபடி நடக்கிறவங்க தான் உத்தமமானவங்க, அவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பைபிள்லேருந்து எந்த சம்பவம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. ஸோ அந்த கோபுரத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபேல். ஸோ பாபேலும் பாஷையும் அப்படின்ற அந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ உலகத்தில் நோவா அப்படின்ற தாத்தாக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா இந்த உலகத்தையே அழிச்சிட்டாங்க. ஸோ அழிச்சதில் யாரெல்லாம் உயிரோடு இருந்தால், நோவா தாத்தா இருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்க மனைவிகள் இருந்தாங்க. மொத்தமே 8 பேர் தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவா தாத்தாவை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க கிட்டேருந்து நிறைய ஜனங்கள் உருவானாங்க. ஸோ இப்போ 8 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே பாஷை, ஒரே லாங்குவேஜ் தான் பேசியிருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அவங்களுக்கு பிறக்கிறவங்க எல்லாருமே அதே பாஷையே தான் பேசி என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் ஆனாங்க. ஸோ இந்த உலகத்தில் இப்போ என்ன ஆயிட்டாங்க, நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவ்வளோ வருஷம் தாண்டி அவ்வளோ பேர் என்ன ஆயினாங்க, இந்த உலகத்தில் வந்தாங்க. அப்போ அவங்க சினேயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசத்தில் குடியிருந்தாங்க. ஸோ அப்போ குடியிருக்கும் போது அவங்க எல்லாருமே ஒரே பாஷை பேசுகிறனால அவங்க எல்லாருமே ஹாப்பியாக அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நம்மலாம் இது பண்ணுறதுக்கு சாந்து பூசோல சிமெண்ட், அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க, கல்லை பேஸ்ட் பண்ணுறதுக்கு தாரெல்லாம் என்ன பண்ணாங்க, ரெடிலாம் பண்ணாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம இந்த ஊர்லேயே இருக்கிறதுக்காக பெரிய டவர் ஒன்று கட்டலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த ஊரை விட்டு செதறி போக மாட்டோம், நம்ம தான் இருக்கிறதுலே செம்ம பெரியவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள ரொம்ப புகழ்ந்து அவங்க தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் யார் எல்லாரை விட பெரியவங்களாக இருக்காங்க, ஏசப்பா தான் பெரியவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கள ஏசப்பாவை பற்றி நினைக்கவே இல்லை. ஏசப்பாக்கு இந்த காரியம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பில்டிங்கை கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ செங்கலை வச்சாங்க, அதை ஒட்டுறதுக்காக தார் ஊற்றுனாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பில்டிங்கை கட்டிகிட்டே வந்தாங்க. எல்லாரும் அந்த பில்டிங் உயர்ந்து வரதை பார்த்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அந்த பில்டிங்கை வான அளவுக்கு உயரமாக கட்டணும் அப்படி சொல்லி நினச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்தாங்க. அப்போ ஏசப்பா மேலேருந்து பார்த்தாங்க, இவங்க என்ன நமக்கு பிரியம் இல்லாததை பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவங்கள மொத்தமாக இருக்கிறனால தானே இதை பண்ணுறாங்க சொல்லிட்டு இவங்களை தனித்தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ இவங்களை பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், இவங்களோட லாங்குவேஜை மாற்றி விட்டால் என்ன ஆயிடுவாங்க, இவங்கெல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்குள்ள லாங்குவேஜை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் தமிழ் பேசினாங்கன்னா இன்னொருத்தர் தெலுங்கு பேசுவாங்க, இன்னொருத்தர் கன்னடம் பேசுவாங்க, இன்னொருத்தர் இங்கிலீஷ் பேசுவாங்க, இப்படி மாறி மாறி பேசுவாங்க. ஆனால் ஒருத்தர் பேசுறது என்ன ஆகாது, இன்னொருத்தருக்கு புரியாது. அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தானே புரியும், தெரியாட்டி புரியாது தானே. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி பேசினாங்க. ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரியல, ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரியலன்னா ஸோ இவங்க என்ன பண்ண முடியாது, சேர்ந்து அந்த பில்டிங்கை கட்ட முடியாது. ஒருத்தர் மேலேருந்து எனக்கு கல்லு தா அப்படின்னு சொல்லி கேட்டால், ரெண்டாவது இருக்கிறவருக்கு புரியாமல் அவர் என்ன கேட்குறாரு, கீழே தார் கேட்குறாரு. மூணாவது இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் புரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை மேலே அனுப்புகிறாரு. அப்போ மேலே இருக்கிறவர் செம்ம டென்ஷன் ஆவார். என்ன நான் என்ன கேட்டால் நீ என்ன எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த பில்டிங் கட்டுறதே அப்படியே
நின்று போயிருச்சு. நின்று போனது இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்து வெஸ்ட் சைடு போயிட்டாங்க, ஒருத்தர் ஈஸ்ட் சைடு போயிட்டாங்க, நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் என்ன போயிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க. அப்படிதான் வந்து இந்த பூமியை வந்து ஜனங்கள் வந்து நிரப்புனாங்க. ஸோ ஏசப்பா இவங்க ஒன்றா இருந்தனாலே ஏசப்பாக்கு விரோதமாக வந்து எழும்புனாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாரையுமே சிதறடிச்சு ஒரு தேசத்துக்கு போக வந்து வச்சாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்தை வந்து செய்கிறவங்களா காணப்பட்டாங்க. நம்ம அப்படி இல்லாமல் ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும், ஏசப்பாக்கு நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரிஞ்சு நம்ம வந்து செய்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களோட சுய புகழ்ச்சிக்காக, அவங்களோட பேர் பெருசாக வரணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த டவரை வந்து கட்டினாங்க. ஆனால் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதில் ஏசப்பாவோட நாமம் மகிமைப்படுமா அப்படின்றத யோசித்து மட்டும்தான் செய்யணுமே தவிர்த்து அதில் நம்ம பேர் வந்து பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. மூணாவதாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது தடைப்படாதுன்னு நினச்சாங்க. ஸோ ஒரு பில்டிங் கட்டணும்னு நினச்சாங்க, கண்டிப்பாக அது தடை இல்லாமல் கட்டுவோன்னு நினச்சாங்க. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நடுவில் இது வந்து அவங்களுக்கு பிரியம் இல்லாத காரியம்னு அந்த காரியத்தையும் வந்து தடை பண்ணாங்க. ஸோ நம்ம நினைக்கலாம் இது தடைப்படாதுன்னா, ஏசப்பாக்கு பிரியம் இல்லைன்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணிடுவாங்க, அந்த காரியத்தை வந்து தடை பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு இந்த ஊரில் வந்து அநேக லாங்குவேஜஸை வந்து கேள்விப்படுறோம். ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனால் இந்த எல்லா லாங்குவேஜும் எந்த இடத்துல உருவாச்சுன்னு பார்த்தா அந்த பாபேல் கோபுரம் கட்டின இடத்துல தான் வந்துட்டு உருவாச்சு. அதுவும் யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான் இத்தனை பாஷைகளை வந்துட்டு உருவாக்குனாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்குற மாதிரி நம்ம ஏசப்பாக்கு பிரியம் இல்லாதவர்களாக இல்லாமல் ஏசப்பாக்கு பிரியமானவர்களாக மாத்திரம் நம்ம நடக்கிறவங்களாம் வந்துட்டு காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டிங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.